இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லேவியராகமம் 27:5. 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்ல பார்ப்போம். ஏன் தேவன் தேவாலயத்தில் வேலை செய்கிற ஆண் பிள்ளைகளுக்கு 20 சேக்கலும் பெண் பிள்ளைக்கு 10 சேக்கலும் மதிப்பிடுறாருனா, தேவன் ஆண் பெண்ணை குறைச்சி மதிப்பிடுறவர் இல்லை, வித்தியாசம் பார்க்குறவர் இல்லை. அந்த காலத்தில் ஆலயத்தில் வேலை செய்ய ஒவ்வொருவருக்கும் உடல் உழைப்பு திறன் அடிப்படையில் மதிப்பு வைக்கப்பட்டுச்சு. ஆண் பெண்ன்றதில் இல்லை. பெண்களுக்கு பீரியட்ஸ், டெலிவரி இப்படிப்பட்ட விஷயங்களை தேவன் நமக்கு கொடுத்ததுனால பெண்களோட உடம்பு அந்த நேரங்களில் சோர்வடையும். அப்போ கடினமான வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் ஆண்கள் கடினமான வேலையை செய்கிறாங்க. அந்த நேரத்தில் பெண்கள் கொஞ்சம் கடினம் இல்லாத வேலையை செய்கிறாங்க. அதனால் ஆண்களுக்கு அதிகமாகவும் பெண்களுக்கும் கம்மியாகவும் சம்பளம் கொடுக்கப்பட்டது. சில பெண்கள் நினைக்கலாம், ஏன் தேவன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாருன்னு. அது கஷ்டம் இல்லை, ஆசீர்வாதம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையோட உணர்வையும் அசைவையும் அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு தாய்க்கு மட்டும்தான் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதேவும் தெரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். இது பெரிய ஆசீர்வாதம். சரி, அப்போ தேவன் ஆண் பெண்ணு குறைச்சி இடப்படலை. சில ஆண்கள் தான் நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு பெண்களை மட்டம் தட்ட ஆரம்பித்து இன்னும் சில இடங்களில் பெண்களை அடிமையாக நடத்துகிறாங்க. இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்தாலும் இன்னும் சில இடங்களில் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வேலை செய்தாலும் பெண்களை குறைச்சி மதிப்பிடுறாங்க. அப்போது தேவன் பாலினம் ரீதியாக ஆண் பெண்ணுன்னு பிரித்து பார்க்கல. தேவன் வேலை திறன் அடிப்படையில் தான் இப்படி மதிப்பிடுறாரு. சில பேர் கடவுளே சொல்லிட்டாருன்னு ஆண்கள் தான் பெண்களை விட உயர்ந்தவங்கன்னு அதிபுத்திசாலித்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. தேவன் சொன்ன வார்த்தை எந்த நோக்கத்தோடு அர்த்தத்தோடு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஆமேன்.